வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான இடியன் சந்து அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே துர்கான்ற ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் வம்பு பண்ணிருக்கான் போல, அதுக்கு அடிக்கிறதுக்காக தான் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடறான். ஒழுங்கா கிளம்புன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு ஒரு கட்டி எடுத்து இவனை அடிக்கிறதுக்காக வராங்க. இவனும் தடுத்து அந்த பொண்ணு கூட சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல துர்காவை சேத்துல தள்ளி விட்டுறான். இருந்தாலும் துர்கா இருக்காங்கல்ல, எப்படியாவது இந்த பையனை அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராங்க. இந்த பையன் துர்காவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் சந்துன்ற வேற ஒரு சின்ன பையன் பாக்குறான். அவனுக்கு துர்கா பிடிக்கும் போல, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால உள்ள புந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறான். அந்த பையனும் பதிலுக்கு சந்துவை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பையனால சுத்தமா அடிக்க முடியல. இப்ப சந்து தான் இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப துர்காவும் கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே போட்டு அந்த பையனை பார்ட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையனை போட்டு எதுக்காகடா இப்படி அடிக்கிறீங்க, என் பையனை விடுங்கன்ற மாதிரி பையனை இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. போற வழியில லேடிஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த சந்து பையன் தான் போட்டு அடிச்சு வச்சிருக்கான். அப்பா எப்படி முரட்டுத்தனமா இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த சந்துவும் இருக்கான்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. சந்துவோட அப்பா ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் போல. இப்பதான் அவரை காட்டுறாங்க. இவர் போலீஸா இருப்பாரு. இவர் எல்லார்கிட்டயும் சிறு சிறுன்னு தான் பேசுவாரு. இவரோட ஒய்ஃபை இவரை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஒய்ஃபை பேரு இந்து அப்படின்றது. இப்ப அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. சாப்பாடு வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரின்ற மாதிரி இவரும் சாப்பாடை வாங்கிக்கிறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கல, அவன் கை காலெல்லாம் உடைச்சிரு, உனக்கு தர வேண்டிய காசை தந்துடுறன்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு. இதனால சந்துவோட அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவரு பேரு சந்திரன் அப்படின்றது. இப்ப பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. பையன் முன்னாடியே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இதெல்லாம் சந்துவும் வெளியே இருந்து பயந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இப்ப சந்துவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து கொஞ்சம் குனிறாங்க. கிளீவேஜ் எல்லாம் தெரியுது. இதை எதிர் வீட்டு நபர் கவனிக்கிறாரு. அவருமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. டபுள் மீனிங்ல தான் இந்த மாதிரி சொல்றாரு. இவர் இந்த மாதிரி சொல்றதா சந்திரன் கவனிச்சிடுறாரு. சந்திரனுக்கு ஒய்ஃப் மேலதான் செம்ம கோவம் வருது. உள்ள வான்ற மாதிரி நார்மலா கூப்பிடுறாரு. இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. வந்தோட ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் முன்னாடி ஷோ காமிச்சிட்டு இருக்கியா, வெளியே வராதன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் சந்து வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்கான்ல. கதவை திறங்கன்னு சொல்றான். ஆனா இவர் கதவை திறக்காம அம்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிச்ச அடியில இந்துவோட கருவே கலைஞ்சிரும். இப்ப இந்துவோட அம்மா இவங்களை பாத்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த சந்து பையன் இருக்கான்ல, இப்ப அம்மா ஓகேவான்ற மாதிரி கேக்குறான். ஏண்டா உன்னோட அப்பா அவ்வளவு அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா, ஆம்பளை பையன் தானே, எதாவது தடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இந்த பையனும் தடுக்காததை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்றான். சந்துவும் அப்பா மாதிரியே வைலண்டா மாறிடுறான். அடிக்கடி ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்க பையன் எப்ப பாரு யாரு கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல சேர்ந்தவங்க சொல்றாங்க. சரி நான் வேற ஸ்கூல் பாத்துக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப பையனை இங்க இருந்து கூட்டு போறாரு. போற வழியில மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. இவங்களுமே ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ஒதுங்கி நின்னுட்டு இருக்க இடத்துக்கு ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. அப்பாவை தான் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்பா கை காலை உடைச்சாரு பாத்தீங்களா, அவரோட ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல சந்திரனை கொடூரமா காலி பண்ணிடுறாங்க. இப்ப சந்திரன் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. சந்திரன் ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு போல. எல்லாருமே காசை தாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்துவும் எப்படி இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்து பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியே வராங்க. ஓம்லி மீல்ஸ் நாளையில இருந்து கிடைக்கும்ன்ற மாதிரி எழுதி போட்டுறாங்க. சீக்கிரமா உங்க கடனை அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஒரு நபர் இருக்கார்ல, அவர் மட்டும் போகாம இங்கேயே இருக்காரு. இப்ப இந்துக்கு பக்கத்துல வராரு. எனக்கு நீ காசெல்லாம் தர தேவையில்ல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுவுமே பேச முடியாம போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முன்னாடி இருக்க சந்துவும் கவனிக்கிறாரு. இப்ப கோவப்பட்ட சந்து இருக்கார்ல, அங்க இருக்க ஒரு பொருளை வச்சு இந்த நபரோட மண்டையிலே அடிக்கிறாரு. இவர் காயப்பட்ட மாதிரி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேற ஒரு நாள் சந்திரன் கூட வேலை பார்த்த ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சந்திரன் சர்வீஸ்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டார்ல, அதனால வேற ஒருத்தருக்கு அந்த வேலையை தரலான்ற நிலைமை இருக்கும். நீங்க அந்த வேலையை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் அந்த வேலையே வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் பையன் புதுசா ஒரு பிரச்சனை பண்ணிருக்கான் போல. ஊர்க்காரங்க எல்லாம் பையனை இழுத்துட்டு வந்திருக்காங்க. சும்மா சும்மா பிரச்சனை பண்றான், கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இங்க இருக்க 2 போலீஸுங்களும் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அவரை மாதிரியே தான் நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அம்மாவும் சந்துவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. வேலை தரலான்னு சொன்னீங்கல்ல, இவனுக்கு தர முடியுமான்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 12th முடிச்சிருக்கணும். சரி இவன் 12th முடிக்கிற வரைக்கும் நான் எப்படியாவது தள்ளி போடுறேன், இவனுக்கே அந்த வேலையை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சண்டை போடாம இருக்கணும்ன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் இதுக்கப்புறம் சண்டைலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சந்துவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துப்பான். அப்பத்துல இருந்து சந்து சண்டையே போடல. இதனால இந்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பெல்லாம் சந்து முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டான்ற மாதிரி அவங்களோட அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சந்துவை நமக்கு காட்டுறாங்க. சந்து சில ஆட்கள் கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. அம்மா அடிக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா துர்கான்ற பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து சந்துவை காப்பாத்திடுறா. இப்ப துர்காவும் சந்துவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கா. காயத்தோட வராருல, திரும்பி ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. திரும்பி பிரச்சனை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் பிரச்சனை பண்ணல, பசங்க தான் தேவையில்லாம இவனை போட்டு அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி துர்கா சொல்லிட்டு இருக்கா. இப்ப போலீஸ் இருக்கார்ல, எல்லா சமயமும் சண்டை போடாம அடி வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. நடுவுல சண்டையும் போடு, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால சந்துவா சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறான். அப்பத்துல இருந்து சந்து நடுவுல சண்டை போடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சந்து அப்படியே வளர்றதையும் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த வாட்டி சந்து பெருசா ஒரு சண்டை போட்டிருப்பான். அதனால சிஐ கிட்ட இந்த தகவல் வந்துருது. சிஐ தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. சந்துக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணுவார்ல, அவர் துர்கா கூட சேர்ந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸ்கூல்ல கெஞ்சி கேட்டு தான் இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது சந்து நல்ல பையன், சண்டைக்கெல்லாம் போக மாட்டான்ற மாதிரி தான் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த சிஐக்கு சந்து சண்டை போடுற ஆளுதான்றது நல்லா தெரியும். 12th வரைக்கும் எப்படியோ சமாளிச்சு கூட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுது, எப்படியாவது 12th முடிக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சந்து ஃபெயில் ஆகி படிச்சிருப்பான். இப்ப சந்துக்கு 22 வயசு ஆகுது. ஆனா 12th தான் படிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது 12th மட்டும் முடிக்க வச்சிருங்க, அதுக்கப்புறம் இவனை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, இவனை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, ஸ்கூலை மாத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிஐயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மஞ்சுன்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க முருகன் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரக் பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. கோட்டயம் அப்படின்ற ஒரு பகுதியை பத்தி தான் 2 பேருமே பேசிக்கிறாங்க. அங்க மட்டும் 32 ஸ்கூல் இருக்கு, அங்க நம்ம பிசினஸ் போனோம்னா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் முருகன் சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த பகுதியில நம்ம பிசினஸ் ஆரம்பிப்போம், என் தம்பி வாசுவை கூட சேர்த்துக்கோங்க, வேலையை ஆரம்பிங்கன்ற மாதிரி முருகன் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கோட்டயம் அப்படின்ற பகுதிக்கு தான் அம்மா கூட போயிட்டு இருக்காரு. அம்மாக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் கிட்ட விடலான்ற ஐடியாவோட தான் போயிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் பேரு சுரேந்திரன் அப்படின்றது. தங்கச்சி பையன் வரான்றத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவன் வேற ரவுடித்தனம் எல்லாம் பண்றான், என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் கூட்டு வரலான்னு கிளம்புறதுக்காக வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது ஏற்கனவே அவங்க 2 பேர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அப்படின்றதும் சுரேந்திரனுக்கு புரியுது. ஆனா சுரேந்திரன் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி பேசுறாரு. டே சந்து, மாமா வந்துடுறேன், நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. இப்ப தங்கச்சியை விடுறதுக்காக தான் பைக்ல பஸ் ஸ்டாப்க்கு வராரு. அவ பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பன்னு எனக்கு தெரியுது. அவ எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா, ஓப்பனா பேசிடுவா. போக போக எல்லாமே சரியாயிடும். சந்துவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்துவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு, நேரா வேலை பார்க்குற இடத்துக்கு தான் போயிருப்பாரு. இப்ப இந்து கிட்ட இருந்து போன் கால் வருது. என் பையன் ஓகே தானே, நல்லா தானே இருக்கான்ற மாதிரிலாம் இந்து கேட்டுட்டு இருக்காங்க. பையனை அதுக்குள்ளேயே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கான், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பையன் ஓகேவா இருக்கானா என்னன்னு கூட இவர் கவனிக்கல. இருந்தாலும் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தாரு. சரி வீட்டுக்கு வரலான்னு வீட்டுக்கு வராரு. பார்த்தா இன்னமும் சந்து வாசல்லையே நின்னுட்டு இருக்கான்னு தெரிய வருது. ஒய்ஃப் தான் உள்ள கூப்பிடாம இருக்காங்கன்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ஒய்ஃப் பிஸியா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாத மாதிரி சைலண்டா ஒரு ரூம்குள்ள வந்துடுறாரு. இவனுக்காக ஏற்கனவே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு போல. இந்த ரூம்ல தான் நானும் படுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையில இருந்திருப்பாரு. ஆனா வேற ஒருத்தங்க தப்பு பண்ணி இவர் மேல பழிய போட்டிருப்பாங்க. அநியாயத்துக்கு இவரோட வேலை போயிடும். என்ன மாமா சொல்றீங்க, வேலை போயிருச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்டா வேலை போயிருச்சு, வீட்டுல மரியாதையும் போயிருச்சு, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, மாமா இப்ப பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஷார்ட்ஸோட பல் விளக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது, நைட்டி தான் போடணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொண்ணுங்க நைட்டி போட்டிருக்கிறத பார்த்து அப்பா ஆச்சரியப்படுறாரு. என்ன என்னைக்கோ இல்லாம இன்னைக்கு நைட்டி எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு. எல்லாம் உங்களால் தான் அப்படின்ற மாதிரி 2 பொண்ணுங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவர் மேற்கொண்டு எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த 2 பொண்ணுங்க படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்ல தான் சந்துவும் படிக்க போறாரு. இந்த 2 பொண்ணுங்க கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்க கூட எல்லாம் நீங்க நடந்து வராதீங்க, தள்ளியே வாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க முன்னாடி போயிடுறாங்க. இவரும் கொஞ்சம் தள்ளி வராரு.
இப்ப ஸ்கூல்லாம் ஆரம்பமாயி கிளாஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் பிரின்சிபலை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப பிடி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ரூம் நோக்கி வந்துட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சந்து சொல்லிடுறாரு. இப்ப பிடி சாரும் உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல வேற ஒரு சார் வந்து உள்ள ஃபாதர் போயிட்டாரு, போய் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது உள்ள போனது ஃபாதரா அப்படின்ற மாதிரி சந்து ஆச்சரியப்படுறான். இப்ப உள்ள வந்து பார்த்தா அவர் தான் ஃபாதர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சந்து யாரு என்னன்றதை பத்தி சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ யாரு என்னன்னு எல்லாத்தையும் மாமா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஒழுக்கமா இருக்கணும், பிரச்சனை பண்ண எனக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் நான் இப்படி பேச மாட்டேன், வேற மாதிரி தான் பேசுவேன்ற மாதிரி வார்னிங்க கொடுக்குறாரு. சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் சந்து இந்த இடத்துக்கு வராரு. புதுசா வந்த பையன் தெரிய வருது. போய் உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சார் சொல்லிட்டாரு. யாருமே இடம் தர மாட்டாங்க, கடைசி பெஞ்சில இருக்கவங்க தான் இடம் தராங்க. இவருமே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த கடைசி பெஞ்ச் கேங் உருப்படாத கேங்க போல சாரா இந்த பசங்களை திட்டிட்டு இருக்காரு. இப்ப இன்டர்வல் டைம் சாப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. சந்து பானிபூரியா உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் என்ன பண்றானா, ஒரு பானிபூரிய புடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் தெனாவுட்டா சந்து கிட்ட பேசுறான். சந்துவும் சண்டை வேணான்ற மாதிரி அமைதியா இருக்காரு. சந்துவை மிரட்டுற நபரோட கை ஏற்கனவே உடஞ்சிருக்கு. சந்து மாட்டிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. இந்த கேங்ல ஒருத்தர் ஹைட்டா இருப்பாரு. என்னடா வம்பு பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாரு. அவனுமே கொஞ்சம் அடங்கிடுறான். அவனை பார்த்துலாம் பயப்படாது அப்படின்ற மாதிரி சந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கை ஏன் உடஞ்சிருக்குன்ற மாதிரி சந்து கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸும் காரணத்தை சொல்றாங்க. அந்த பையன் பேரு டெனி அப்படின்றது. டீனான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். ஃபேன்ல 2 பேரோட பேரையும் சேர்த்து எழுதி வச்சிருக்கான். இத டீனா பாத்துடுறாங்க. முதல்ல அதை அலின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே ஏறி அழைக்கிறதுக்காக போறான். அப்ப டீனா இருக்காங்கல்ல, சட்டுன்னு அந்த பெஞ்சை தள்ளி விட்டுறாங்க. அவன் பொத்துன்னு கீழே விழுந்துதான் கை உடைஞ்சிருக்கும். டீனா இன்னைக்கு வரல, சரியான பஜாரி அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லா ஸ்கூல்லயும் ஒரு ஸ்ட்ரிக்டான மேம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்னேகா மேம்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த டெனி இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இத ஸ்னேகாவும் கவனிச்சிடுறாங்க. கிளாஸ் எடுக்கும் போது பேசிட்டா இருப்ப, முதல்ல வெளியே போன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் சாதாரணமா வெளியே போயிடுறான். வேற ஒரு பொண்ணு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக நான் போனோன்ற மாதிரி சொல்றா. பிராக்டிஸ் முக்கியமா படிப்பு முக்கியமா? பிராக்டிஸ்லாம் ஃப்ரீயா இருக்கும் போது பாத்துக்கோ, இப்ப கிளாஸ கவனி, உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சந்துவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய் நாங்க வாங்கிட்டு வரோம், காசை தாண்ட மாதிரி கொஞ்சம் காசை வாங்கிட்டு கிளம்புறாங்க. சந்து உட்காந்து இருக்கிறத ஸ்னேகா மிஸ் பாக்குறாங்க. இவன் யாரு பெரிய பையன் மாதிரி இருக்கானேன்னு யோசிக்கிறாங்க. யார் பண்ணின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இவர் கண்ணு வேற லைட்டா ரெட்டா இருக்கு. ஏன் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, கஞ்சா எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி சந்துவும் பதட்டமா சொல்லிட்டாரு. உன்னை பார்த்தாலே சரி கிடையாது, நீ முதல்ல பாக்கெட்டை ஓபன் பண்ணி காட்டுன்னு கேக்குறாங்க. இவரும் காட்டுறாரு. எதுவுமே இல்லைன்னு தெரிய வருது. இருந்தாலுமே ஸ்னேகா நம்ப மாட்டாங்க. சரி சாக்ஸ கலட்டி காட்டுன்னு கேக்குறாங்க. இவர் சாக்ஸையும் கலட்டி காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பிடி சார் இந்த வழியா பசங்க கூட வராரு. என்ன பிரச்சனை மேடம்னு கேக்குறாரு. இவங்களுமே இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு, இவன் கஞ்சா எடுக்கிற ஆள் மாதிரி இருக்கான், அதனால தான் கஞ்சாவை எங்க வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஞ்சாவெல்லாம் எந்த ஓட்டையில வச்சு எடுத்துட்டு வருவாங்கன்னே தெரியாது, நீங்க எல்லா ஓட்டையும் தெளிவா செக் பண்ணுங்க மேடம்ன்ற மாதிரி இந்த பிடி சார் கிண்டலா சொல்லிட்டாரு. பசங்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதுலயே இந்த ஸ்னேகா மேடம் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன், நீ எல்லாருக்கும் ஜூஸை கொண்டு போய் குடுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி சந்துவும் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு குடுக்கறதுக்காக போறாரு. பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க இடத்துல குடுக்கறதுக்காக வராரு. அந்த இடத்துல தான் டீனா இருக்காங்க. டீனா இவரை பார்த்தோன்னே பயங்கரமா கோவப்படுறாங்க. உன்னை நான் மறக்கவே மாட்டேன், நீ பாத்ரூம்ல பண்ணது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட மட்டும் நிறுத்தாம இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரு, எதுக்கு நம்மள அடிக்கிறான்ற மாதிரி ஒன்னும் புரியாம இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் அடி வாங்கும் போது கூட சரி அந்த ஜூஸ் கீழே விழாத அளவுக்கு பேலன்ஸ் பண்றாரு. இவங்க திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேணா நிறுத்துன்ற மாதிரி டீனாவை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. டீனாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கராத்தே மாஸ்டரா இருப்பாரு. ஸ்கூல்லயும் கராத்தே சொல்லி கொடுக்குற வேலை எல்லாம் பண்ணுவாரு. இப்ப வீட்டுல தான் கராத்தே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. டீனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. டீனாக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேர் அலெக்ஸ் அப்படின்றது. மன வளர்ச்சி இல்லாதவரா இருப்பாரு. அதனால குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் அவர் எல்லாருமே பாத்துப்பாங்க. அண்ணன் இருக்காருல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி பீர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப டீனாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பீர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் எதுக்காக அந்த சந்துவை அந்த அடி அடிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை டீனா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டீனா சின்ன பொண்ணா இருப்பாங்க. அண்ணன் பாத்ரூம்க்கு போயிருப்பாரு. அப்படி பாத்ரூம்க்கு போன அண்ணா அழுதுகிட்டே வெளியே வராரு. பேண்ட்ல லைட்டா ரத்தம்லாம் வருது. மத்த பசங்க சந்து தான் அடிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே சந்துவை கவனிச்சு வச்சிருப்பாங்க. அவனை திரும்பி பார்த்தோன்னா கோவம் வந்தது, அதனால தான் அடிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் கிளாஸ் எல்லாம் முடிச்சிடுறாரு. பொண்ணுங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு யார் சீஃப் கெஸ்டா வரப்போறாங்க தெரியுமா, உமேஷ் தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
உமேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டரா இருப்பாரு. அப்பதான் கஷ்டப்பட்டு அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. அவர் வந்தா இந்த ஸ்கூல் இன்னும் ரீச் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் கிட்ட அப்பா பேசுறாரு. இப்ப உமேஷ் இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பெருமையை ரொம்ப நேரம் பேசுறாரு. இவதான் என்னோட பொண்ணு, போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உமேஷும் சரின்ற மாதிரி பொண்ணுங்களோட தோல்ல எல்லாம் கையை போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இங்க இருக்கவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்காக சந்து வராரு. சந்துவை பார்த்தோன்னு உமேஷ் ஷாக் ஆயிடுறாரு. சந்து, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாரு. என்ன சந்து கூட இவ்வளவு க்ளோஸா பழகுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல பிரின்சிபல் பேசிட்டு இருக்காரு. இப்ப உமேஷ் வந்தோன்னே எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. உமேஷ் என்ன சந்து கூட வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உமேஷ் இருக்கார்ல, நீ இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாரு. உமேஷ் பெரிய ஆக்டர்ல, அதனால எல்லாருமே உமேஷ் உமேஷ்னு கத்திட்டு இருக்காங்க. பிரின்சிபலும் சீக்கிரமா முடிச்சிடுறாரு. இப்ப உமேஷ் பேசுறதுக்காக வராரு. இந்த இடத்துக்கு வந்ததுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா சந்துவை நான் பார்த்திருக்கேன். சந்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்து எனக்கு சில அறிவுரைலாம் சொன்னா, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி என்ன அறிவுரை சொன்னா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் சந்துவோட ஸ்கூலுக்கும் சீஃப் கெஸ்டா போயிருப்பாரு. அங்க இருக்க பெண்கள் கிட்ட லீலெல்லாம் காமிச்சிருப்பாரு. சந்து அதை கவனிச்சு இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண தொலைச்சிருவன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பான். அப்பத்துல இருந்து கொஞ்சம் மாறிதான் இவர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் சந்துல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சந்துவை பத்தி பெருமையா பேசுறாருன்னு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. ஏன் எதுக்குன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பயங்கரமா கிளாப் எல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, சந்துவை பாக்குறாரு. சந்து எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சந்துவும் அலெக்ஸ் கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் டீனா கவனிக்கிறாங்க. உன்னை அடிச்சவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்க, முதல்ல கிளம்பி வான்ற மாதிரி சிக்னல்லயே கூப்பிடுறாங்க. அலெக்ஸும் நான் போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப டீனி இருக்கான் பாத்தீங்களா, டீனாக்கு கால் பண்றான். அந்த சந்துவை மாட்டி விடணும்னு நினைச்சல, அவனுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, உனக்கு காட்டுறன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சந்துவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி சரக்கடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் தான் அந்த டெனி தந்திருப்பான். இவங்க இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட தந்துடுறாங்க. அப்பா ஸ்னேகா மிஸ் கிட்ட காட்டுறாரு. ஸ்னேகா மிஸ் இத பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துருது. எல்லாருமே சேர்ந்து கல்ல தான் குடிச்சிட்டு இருக்காங்க போல. நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப கதவை சாத்திட்டு இந்த பசங்களை அடிக்கிறதுக்காக வராரு. இப்ப 3 பசங்க சட்டினி இவரோட காலில் விழுந்துடுறாங்க. நாங்க 3 பேர் தான் இந்த தப்பை பண்ணோம், சந்துலாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. சந்து பண்ணலன்றது பிரின்சிபலுக்கு புரியுது. பிரின்சிபல் இவங்க மேலயும் பெருசா கோவப்பட மாட்டாரு. பக்கத்துல யாரு கல்வி விக்கிறாங்கன்னு பிரின்சிபலுக்கு தெரியும் போல. இப்போ உடனே அந்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாரு. எதுக்காக ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் கல்ல தந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, பண்ணனா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துருக்காரு. உங்களையும் அப்படியே விட முடியாது, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துல குழி தோன்ற வேலையை பார்க்க விட்டுறாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா மிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு. இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஹஸ்பண்ட் தான் போல. 2 பேருக்குள்ளயும் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹஸ்பண்டுக்கு துணையா வேற ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு இருக்கிறத சந்து கவனிக்கிறாருல. அப்பா அம்மாவை போட்டு அடிச்சதெல்லாம் இவனுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பயங்கரமா கோவப்படுறான். இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது வேகமா இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு அடிச்சிடறான். யார் அடிச்சது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் தான் அடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. ஏன் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி சந்துவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாம் மொத்தமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சந்து அடி, சந்து அடின்ற மாதிரி எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால சந்து இருக்கார்ல, எந்திரிச்சு அந்த ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கூட வந்தவனும் சந்துவை தடுக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. நீ உள்ள வராதன்ற மாதிரி சொல்றான். ஆனா சந்து கேட்க மாட்டாரு. அந்த ஹஸ்பண்ட போட்டு அடிக்கிறாரு. போக போக கூட வந்தவனையும் போட்டு அடிக்கிறாரு. இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. கூட வந்தவனும் சந்துவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. என்ன கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா சந்து விழுந்திருக்க மாட்டான். அந்த விளிம்ப புடிச்சிட்டு தான் இருந்திருப்பான் போல. இப்ப கிணத்து மேல ஏறி உட்கார்றான். இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே சந்து சந்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேகாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு சார், ஸ்கூலுக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மத்த சாருங்க இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் சந்து சண்டை போட்டது சரியில்லை, அதனால சந்துவை டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் தடுத்து சண்டை போட தான் செய்வாங்க. இவன் பண்ணது பெருசா தப்பு கிடையாது, ஒரு சின்ன வார்னிங் மட்டும் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சந்து கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, உன் படிப்பை மட்டும் தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சந்துவும் ஏத்துக்கிறாரு. கிணத்துல விழுந்த நபரை வெளியே எடுக்கிறதுக்காக போலீஸுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அவரை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லா பசங்களும் அந்த நபரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு.
எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். என் தம்பி வாசு கூட சேர்ந்து வேலையை பாருங்கன்னு மஞ்சு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த தம்பி வாசு தான் அவனா இருப்பான். அதாவது கிணத்துல இருந்து வெளியே எடுத்தாங்கல்ல, அவனோட பேர் தான் வாசு. அவனை வெளியே எடுக்கிறதுக்காக இவருமே சில ஆட்கள் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. டீனா எங்கேயோ வெளியே போனோன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி அப்பவும் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க அலெக்ஸ் இருக்காருல்ல, ஒரு பாட்டில கீழே போட்டு உடைச்சிடுறாரு. தங்கச்சி கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவளுக்கு பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பையன் சொன்னா எதுனாலும் கேட்டுப்பாரு. மன வளர்ச்சி இல்லாத பையன் இல்ல, அதனால அவருக்கு ஏத்த மாதிரி தான் இவர் நடந்துப்பாரு. சரிப்பா தங்கச்சி போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு சந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அம்மா பயப்பட தான் செய்யறாங்க. இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பிரச்சனை எல்லாம் பண்ணலமா, பிரின்சிபல் பேசணும்னு சொன்னாரு, நீங்களே பேசி பாருங்கன்ற மாதிரி போனை தந்துடுறாரு. சரி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. சந்து ரொம்ப நல்ல பையன், பிரச்சனை எல்லாம் எதுவுமே பண்ணல, வீட்டை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் அனுப்பி வச்சிருக்கேன், 2 நாள்ல திரும்பி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. உன்னை பத்தி சார் ரொம்ப பெருமையா சொன்னாரு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்ற மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க. இப்ப இவருமே சமாதானப்படுத்துறாரு. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, தங்கச்சியை உட்கார வச்சு பேசுறாரு. சந்து மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் பாத்ரூம் போயிட்டு ஜிப்ப போடலாம்னு நினைக்கும் போது மாட்டிக்கும். சந்து தான் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த ஹெல்ப் பண்ணும் போது தான் லைட்டா ரத்தம்லாம் வந்திருக்கும். மத்தபடி சந்து மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சந்து பொதுவாவே சண்டை போடுவார்ல, அதனால தான் மத்த பசங்க சந்து தான் அடிச்சிருப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே தப்பா புரிஞ்சிருப்பாங்க. இதை முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. எப்பவுமே பொண்ணுங்க கூடயே இருக்க எப்படி சொல்ல முடியும், அதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி அலெக்ஸும் சொல்றாரு. என்ன கதையில துர்காவையே காட்டலன்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இப்ப திரும்பி துர்காவை நமக்கு காட்டுறாங்க. அம்மா கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன சந்து ஸ்கூல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி சந்து கிட்ட பேசுறாங்க. இப்ப முருகன் மஞ்சுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என் ஆளோட டைவர்ஸ் விஷயத்துக்காக உங்க தம்பி போயிருக்காரு, தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு சீன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. இதை கேட்டு மஞ்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. தம்பி கிட்ட போனை தாங்கன்னு சொல்றாங்க. முருகனுமே போனை தந்துடுறாரு. நீ எதுக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம பண்றதெல்லாம் வெளியே வந்தா நமக்கு தான் பிரச்சனை, அதனால கொஞ்சம் அடக்கிய வாசி அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா தம்பி டென்ஷன் ஆயிடுறாரு, போனை போட்டு உடைச்சிடுறாரு. இவர் போனை உடைச்சதை முருகன் கவனிச்சிருப்பார்ல, இப்ப போனை எடுத்துக்கிறாரு. என்ன தம்பி பண்ணலாம், வேணா ஆளுங்களோட போய் அட்டாக் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நான் சொல்றேன் அப்ப போலான்ற மாதிரி வாசுவன் இந்த இடத்துல சொல்றான். ஆக்சுவலா டீனா இன்னைக்கு சண்டைலாம் போட்டாங்கல்ல, அதுக்காக ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சந்துவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு ஆளுங்களை கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் போக போறீங்கன்னு சார் கேக்குறாரு. சந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் நீயும் எந்திரின்ற மாதிரி சொல்றாங்க. சந்துவும் எந்திரிக்கிறாரு. நீ புது பையன் தானே, நீ ஸ்போர்ட்ஸுக்கு போய் என்ன பண்ண போற, நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, உட்காருன்ற மாதிரி சார் சொல்றாரு. வீட்டுல 2 பொண்ணுங்களும் இவர்கிட்ட பேசாம தானே இருந்தாங்க, ஆனா இப்ப சகஜமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உமேஷ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சர்வீஸ் எல்லாம் பண்றேன்னு சொன்னாரு, அப்படி உமேஷ் கிட்ட என்னதான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா சொல்றாரு. இவங்க ஜாலியா பேசிக்கிறத அத்தை கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வாசுவும் நிறைய ஆட்கள் கூட இவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறான். ஜன்னல் வழியாவே இந்த விஷயத்த அத்தை கவனிச்சிருவாங்க. கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்லிடுறாங்க. கதவை திறந்தா வாசு இருக்கான்ல, அந்த சந்துவை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சந்துவா அப்படிலாம் யாருமே இங்க இல்லைன்ற மாதிரி அத்தை சமாளிக்கிறாங்க. இப்ப உள்ள வந்து அத்தை இருக்காங்கல்ல, சந்துவை வேகமா ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த ரூம்குள்ளேயே இருன்னு சொல்றாங்க. இப்ப பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உடனே அப்பாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. வீட்டுல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சுரேந்திரன் பைக்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சந்துவை வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, நீங்கெல்லாம் எந்த ஊருன்ற மாதிரி கேக்குறாரு. மலையாள படமா இருந்தாலே தமிழ்நாட்டுல இருந்து தானே மேக்சிமம் ரவுடிங்க வருவாங்க. இவங்களும் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்க ரவுடிங்க தான். எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாவட்டத்தோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுரேந்திரன் இருக்கார்ல, இது கோட்டையும் என் ஊரு, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, இவர் அடிக்கிறதுக்காக மொத்தமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவர் கையில ஒரு மீன் வச்சிருப்பாரு. அந்த மீனை வச்சு வர ஆட்கள் மண்டையிலயும் அடிக்கிறாரு. காயப்பட்ட மாதிரி விழுறாங்க. இப்ப இந்த அங்கிள் பயங்கரமா இவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அங்கிளோட ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுமே கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ரவுடிங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, இப்ப இந்த ரவுடிங்க அங்கிளையும் அங்கிள் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஓட்டு பிரிச்சு ஓட்டு வழியா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் எகிரி வந்து இவங்களை அடிக்கிறாரு. இப்ப ஹீரோ தனியாலா பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எல்லாரையும் அடிச்சிடுறாரு. இப்ப போலீஸ்லாம் வந்தோன்னே மீதி ஆட்களும் இங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. காலையில பார்த்தா இந்த பகுதியே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப அத்தையும் ஹஸ்பண்ட தள்ளி கூப்பிட்டு பேசுறாங்க. இதுக்கப்புறமா அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க, இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அவன் மேல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவும் பையனை பார்க்கலான்ற மாதிரி மொட்டைலாம் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்திருக்குன்றது அம்மாக்கு தெரிய வருது. நீ மாறிடுவ, எந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு தானே நினைச்சேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. என்னால எந்த சண்டையும் இல்லம்மா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா கோவப்பட்டுட்டு பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்னேகா மேடமும் ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னால் தான் திரும்பி சண்டை ஏற்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்ன மன்னிச்சிரு. நீ இந்த ஊர்ல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், திரும்ப திரும்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால உன் ஊருக்கே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அம்மா கிட்ட 12th பாஸ் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன், பாஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பா இங்க இருந்து போவேன்னு சொல்றாரு. கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு பஸ்ல போகும் போதெல்லாம் கண்டக்டர் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இத பத்தி பொண்ணு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த சந்து கிட்ட சொல்லான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சந்து வந்தோன்னா சந்து கிட்ட இத பத்தி சொல்றாங்க. கண்டக்டரை அடிக்கணும்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப பிரின்சிபல் சந்துவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காகடா ஸ்போர்ட்ஸ்ல நீ பேரை தரல, ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உனக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டே தந்திருக்கேன், கண்டிப்பா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நீ போகணும், கப்போட தான் வரணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சந்துவும் ஏத்துக்கிறாரு. டீனாவும் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க போல. இப்ப கிரவுண்ட்ல பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த பிடி மாஸ்டர் நல்லா ஃபிட் ஆயிடுறாரு. எப்ப பாரு ஹீரோக்கு நிறைய விஷயங்களை சொல்லி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட ப்ரொஃபைல் எல்லாம் டீனா பாத்துருப்பாங்க போல. அப்படி பார்த்து துர்காவை பத்தி தெரிய வந்திருக்கு. துர்கா யாரு, ஃப்ரெண்டான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டுனா எப்படி, பெஸ்டி மாதிரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. டீனாக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து அந்த டெனி பாக்குறான், பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். இப்ப ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக இவங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நிறைய காம்படிஷன்லாம் நடக்குது. இவங்க எல்லாருமே மெடல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் காம்படிஷன்லாம் முடிஞ்சிருது. இவங்க கிளம்ப போறாங்க. டீனா இருக்காங்கல்ல, பஸ்ல எனக்கு பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து துர்கா புல்லட் பைக்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பைக்ல ஏறு, ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி அவங்க கூட ஏறி கிளம்பிடுறாரு. டீனா பார்த்து அப்செட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா துர்கா வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வந்தான், அதனால தான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா இன்னும் கோவமா இருக்காங்கல்ல, பேசாம இருக்காங்க. அவன் மாறிட்டாமா, பேசுங்க அப்படின்ற மாதிரி துர்கா சொல்றாங்க. அம்மா எப்பவுமே ஒரு இடத்துல காசை வைப்பாங்க, அந்த இடத்துல காசை எடுக்கிறதுக்காக தான் இவர் போயிருப்பாரு. இது அம்மாக்கு புரிஞ்சிருது. இப்பெல்லாம் காசை அங்க வைக்கிறது இல்ல, வேற ஒரு இடத்துல தான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் துர்கா இருக்காங்கல்ல, சாரு லவ்லாம் பண்றாரு, இதுதான் அந்த பொண்ணோட போட்டோன்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவருமே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ மாறினாலே எனக்கு போதும்ன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இந்த காசுன்ற மாதிரி வச்சிருக்க இடத்துல இருந்து இவருக்கு காசை தந்துடுறாங்க. இப்ப இவருமே துர்கா கூட கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா டீனா கிட்ட இருந்து ஏகப்பட்ட வாய்ஸ் நோட் வருது. அவ கூட தானே போன, அப்படியே போயிடு, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீ பர்த்டேக்கு கூட வர தேவையில்ல, அவ கூடயே இருன்ற மாதிரிலாம் கோவமா வாய்ஸ் நோட்டை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கோவமா இருக்காங்கன்னு துர்காக்கு புரியுது. இன்னைக்கு நைட் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போன்ற மாதிரி சந்து கிட்ட சொல்றாங்க. இப்ப சந்து கிட்ட இருந்து கால் வருது. நான் எடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் டீனா சொல்றாங்க. எடுன்ற மாதிரி அலெக்ஸ் தான் சப்போர்ட் பண்றாரு. இவங்களுமே அட்டன் பண்ணி கோவமா பேசுறாங்க. நீ வெளியே வான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. வெளியே வரணுமான்ற மாதிரி கதவை திறந்து இவங்க வெளியே வராங்க. பார்த்தா ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. கேக்கோட தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பர்த்டே பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசி இந்த இடத்துல ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. துர்கா இருக்காங்கல்ல, கிஸ் பண்ணுன்னு பின்னாடி இருந்து சொல்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கூச்சப்படுறாரு, கிஸ்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க்லாம் பண்ணி படுத்துடுறாங்க. யாரக்குறைய இங்க தூங்கவே செஞ்சிடறாங்க. காலையில சமயம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணியும் பையனையும் எழுப்புறதுக்காக ரூம்குள்ள வராரு. அப்பதான் இவர் ரூம்குள்ள இருக்கிறது தெரிய வருது. இவரை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. என் பர்த்டே பார்ட்டிக்காக தான்ப்பா வந்தான், நிறுத்துங்கன்ற மாதிரி டீனா சொல்றாங்க. ஆனா அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப பையன் அலெக்ஸ் இருக்காருல, ஒரு கன் எடுத்து அப்பாவை பாயிண்ட் பண்ணிட்டாரு. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா நிறுத்துறாரு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நாங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா எதுவுமே பேசாம கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல சார், சாதாரணமா பார்ட்டி பண்றதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. என்னை விட என்னோட பையன் ஒருத்தரை பத்தி நல்லா ஜட்ஜ் பண்ணிடுவான். என் பையனுக்கே கோவம் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் வரதா இருந்தா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. சந்துவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த வாசு இருக்கான்ல, இவங்களுக்கு முன்னாடி பைக்ல வரான். சட்டுன்னு அருவாலை வச்சு வெட்டுறதுக்காக வரான். இவர் குனிஞ்சிடுறாரு. இப்ப வாசுவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வெட்டும் போது இவர் சட்டுன்னு குனிஞ்சிருப்பாரு. நீ ஓகே தானே பின்னாடி இருக்கவங்க கிட்ட கேக்குறாரு. பார்த்தா அவங்க கழுத்துல அந்த வெட்டு பட்டிருக்கும். அவங்க இறந்து போயிடுறாங்க. இத சுத்தமா இவரால ஏத்துக்கவே முடியல. இப்ப சின்ன வயசுல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமான்ற மாதிரி அம்மா கேட்டிருப்பாங்க. துர்கா மாதிரி ஒரு தங்கச்சி வேணுமா, நான் நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
துர்கா இறந்து போயிடுறாங்கல்ல, வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. துர்கா கூட பழகுன எல்லாருக்குமே துர்காவை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, தலையில தண்ணிய மோந்து மோந்து ஊத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் அம்மா தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப காலையில டீனா கால் பண்ணி அம்மா கிட்ட பேசுறா. ஆன்ட்டி, அவனை அரெஸ்ட் பண்ணல, வேற ஒருத்தனை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சந்து இந்த இடத்துக்கு வரது ஆபத்து தான், சந்துவை வர விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, துர்காக்காக அவன் பழி வாங்க போறானா, அவனை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி சந்துவை காட்டுறாங்க. இப்ப சந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல தான் இருக்காரு, ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவனுங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஸ்கூலுக்கு வரும்போது அவனுங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனை இங்க வச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவை போட்டு வாசு பயங்கரமா அடிக்கிறாரு. அன்னைக்கு எல்லாருமே பார்த்தாங்கல்ல, இன்னைக்கும் வர வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பெல் அடிச்சு எல்லா பசங்களையும் வெளியே வர வச்சிடுறாங்க. இந்த விஷயத்த பிரின்சிபலும் கவனிக்கிறாரு. இப்ப பிரின்சிபல் இருக்கார்ல, மைக் எடுத்துட்டு வந்து வெளியே பேச ஆரம்பிக்கிறாரு. என் ஸ்கூலுக்குள்ள போலீஸ் ரவுடின்னு யார் வரதான் எனக்கு பிடிக்காது, அதனால எல்லாருமே வெளியே போங்கன்ற மாதிரி சொல்றாரு. போலனா என்ன சார் பண்ணுவீங்க, முட்டி போட சொல்லி பனிஷ்மெண்ட் தருவீங்களான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டேன், பதிலுக்கு நானும் அடிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. எது அடிப்பீங்களா, இவ்வளவு பேர் இருக்கும், அடிக்க முடியுமான்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிண்டல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடா சாரை மட்டும் தான் கணக்கு பண்றீங்களா, இங்க இருக்க பசங்களையும் நாங்க இறக்குவோன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் இறக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பிடி சார் கிட்ட கேக்குறாரு. தாராளமா இறக்கலான்ற மாதிரி பிடி சார் சொல்றாரு. ஆயுதத்தை எடுத்து ரெடி ஆகுங்கன்னு பிரின்சிபல் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க. அதாவது பேட்டெல்லாம் இருக்கும்ல, அதுதான் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே சண்டை போடுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களும் பசங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டை ரொம்ப நேரம் நமக்கு காட்டுவாங்க. இந்த டீனாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஆர்ச்சரி கேம்ல இருப்பாங்க. அதாவது அம்பு விடுற கேம் இருக்குல்ல, அதுல இருப்பாங்க. அவங்க அம்பை விட்டு நிறைய பேரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த பசங்க மத்த ரவுடிங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஸ்னேகா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன அடிச்சல, வாங்கு வாங்குன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய வந்த எல்லா ரவுடிகளையும் அப்பள மாதிரி அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இப்ப எல்லா ரவுடிங்களும் இங்க இருந்து பயந்து ஓடுறாங்க. இந்த விஷயத்த பெரிய நியூஸா கவர் பண்றதுக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இப்ப நியூஸ்ல எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சில வாரங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் சந்துக்கு கடைசி எக்ஸாமா இருக்கும். நல்லபடியா இவரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாரு. இப்ப பேப்பரை தந்துடுறாரு. பிரின்சிபல் இருக்கார்ல, இந்த வாட்டி நீ எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், உனக்கு வெளியே பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப வெளியே ஒரு அட்டாக் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த அட்டாக்கா மஞ்சு தான் பண்ணிருப்பாங்க. இப்ப மஞ்சு இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட ரவுடிங்க கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எவன்டா இங்க சந்துன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இதோடய இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.